4வதா பார்த்தா போரூர். போரூர்ல ஆல்ரெடி அது ஒரு ஜங்ஷனான ஏரியா தான். போரூரை பொறுத்தவரையிலும் நிறைய இடங்களை கனெக்ட் பண்ணக்கூடிய ஏரியா. ஸோ அந்த போரூர் ஆல்ரெடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டார்ட் ஆயிருச்சு. அதோட growth அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ போரூர் டச் பண்ணி போறதா இருக்கட்டும், போரூர்ல வந்த மால்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ ஏன் நிறைய பேர் பாயிண்ட் பண்ணி போரூர் வர்றாங்கன்னா, அது ஒரு கனெக்டிவிட்டி ஏரியா ப்ளஸ் வந்து ஒரு பிக்கெஸ்ட்டாக க்ரோத் ஆகிட்டு இருக்கிற ஒரு ஏரியா. 5வதா பார்த்தோம் அப்படின்னா திருமங்கலம் டு வில்லிவாக்கம் ஏரியா. இது பொதுவாகவே வந்து ஒரு பிக்கெஸ்ட் க்ரோத்தை தான் வந்து அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஒரு சிட்டி அப்படின்னு சொல்லலாம். அந்த சிட்டி வந்து இப்போ லோக்கல் எக்ஸ்டென்ஷன்ஸும் அதிகமாகிட்டு இருக்குது. ஸோ ஒரு கடைனா கடையோட ரெண்ட் அதிகமாகிறது, ஒரு வீடுனா வீடோட ரெண்ட் அதிகமாகிறது. அந்த ப்ராப்பர்ட்டி வந்து முன்னாடி வந்து ஒரு 30 லட்சம் இருந்துச்சு அப்படின்னா இப்போ மெட்ரோலாம் வருது 50 லட்சம் அப்படின்னு சொல்லி இப்போ அந்த புரோக்கர்ஸாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரைஸ் அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து இந்த இடத்துலையும் லேண்ட் அப்படிங்கிறது கம்பல்சரி இன்க்ரீஸ் ஆகும். இப்போவே யாருக்கெல்லாம் இந்தந்த இடங்களில் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் தயவு செஞ்சு அதை இன்வெஸ்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. பின்னாடி நாள் கண்டிப்பாக கேப்பபிள்.